Hello everyone, this is Joshna here. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 6 Chapter 3 Playing with Numbers ஓட continuation தான் பார்க்க போறோம். நம்ம already previous videosல factors and properties of factors, then multiples and properties of multiples, prime and composite numbers, sieve of Eratosthenes, even and odd numbers, perfect numbers, test for divisibility of numbers, common factors and common multiples, prime factorization, highest common factors, least common multiples, and then finally relation between HCF and LCM. So இது எல்லா டாபிக்ஸுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கு. நீங்க பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இது பாருங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்ட் டாபிக்ல தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த லெசன்ல பிளேயிங் வித் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா HCF அண்ட் தென் LCM சொல்லி ரெண்டு டூ டேர்ம்ஸ் நம்ம புதுசா லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டூ டேர்ம்ஸ் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோம்னா அது கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல எங்கேயாச்சும் அப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ எங்கேயும் ஒரு இடத்துல அது யூஸ் ஆகிறதுனால தான் நம்ம அது லேர்னே பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம HCF யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் LCM யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். டீட்டெயில்டானா வித் சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LCM அப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த LCM அப்ளிகேஷன்ஸ்னா சிம்பிள் தான். LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது அகைன் எப்போ ரிப்பீட் ஆகும், எப்போ டுகெதரா வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு இருந்தாலே, ஓகே, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், அந்த மாதிரி ஒரு சென்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலே நம்ம LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி LCM அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் LCM வருமானு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இது ரிலேட்டடாக வர எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் ஓகே நம்ம LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். two bells toll at intervals of 15 seconds and 25 seconds. ஸோ இது என்ன மீனிங்? ஒரு 2 பெல் இருக்கு. ஓகே, அந்த 2 பெல்லுமே ஃபர்ஸ்ட் பெல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து டோல் ஆகிட்டே இருக்கு. டோல் ஆகிட்டே மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, சவுண்ட் வரும் இல்லையா? பெல் அடிச்சா சவுண்ட் வரும் இல்லையா? ஸோ எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, அண்ட் தென் செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா அது எவ்ரி 25 செகண்ட்ஸ் தான் பெல் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ நம்மளோட 2 பெல் இருக்கு. அந்த 2 பெல்லுமே வந்து ஃபர்ஸ்ட் பெல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி பெல் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ சிம்பிள், இப்போ ஒரு பெல் வந்து 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அடிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 0 செகண்ட்ஸ்ல இந்த பெல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நான் அடிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது சைலண்டா இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் 15 செகண்ட்ஸ்ல பெல் அடிக்கும். ரைட்டா? ஸோ அகைன் இந்த பெல் வந்து எப்போ அடிக்க போகுது? நெக்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் தான். ஸோ 15 + 15 30 செகண்ட்ஸ்ல தான் நெக்ஸ்ட் இந்த பெல் அடிக்க போகுது. ஓகே, அண்ட் தென் 30 கூட இன்னொரு 15 நம்ம ஆட் பண்ணாதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பெல் எப்போ டொய்ன்னு சொல்லி அடிக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ 30 + 15 ஸோ 45. ஸோ நெக்ஸ்ட் அகைன் இது எப்போ அடிக்க போகுது? 45 + 15 60. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்மளோட பெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பெல் வந்து எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் தென் செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. இது கொஞ்சம் லேசி. ஓகே, செகண்ட் பெல் வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் 0 செகண்ட்ஸில் நம்ம டொய்ன்னு சொல்லி அடிச்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸ் கேப் எடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் வரதுக்கு, நெக்ஸ்ட் டோல் ஆகிறதுக்கு 25 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் அது ரிங் ஆகிறதுக்கு, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் டோல் ஆகிறதுக்கு ப்ளஸ் 25 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஓகே, ஸோ 25 + 25 50 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 0 செகண்ட்ஸ்ல ரெண்டுமே டுகெதரா அதான் கொடுத்துருப்பாங்க. இஃப் த 2 bells start tolling together, ரெண்டுமே இந்த டைம்ல ரெண்டுமே டொயின் சொல்லி சேம் டைம்ல அடிச்சிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் பெல் மட்டும் அடிக்குது. செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. அது 25 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான், ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறமா தான் இந்த பெல் சவுண்ட் வருது. ஓகே, இந்த பெல் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல சவுண்ட் வந்துடுது. இந்த பெல் பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ்ல தான் அதுக்கப்புறம் அடிக்குது. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னாவும் 2 பெல்லும் சேமாக சைமல்டேனியஸ்லாம் என்ன ஆகுது? டோல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் தான் டோல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இங்கே இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் பெல் டோல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் செகண்ட் பெல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 செகண்ட்ஸ்க்கு டோல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 50க்கு அப்புறமா இது நெக்ஸ்ட் எங்கே டோல் ஆகும்னா நெக்ஸ்ட் 75 செகண்ட்ஸில் தான் டோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பெல் நெக்ஸ்ட் வந்து 100 செகண்ட்ஸில் டோல் ஆகுது. இதுவும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இது எங்கே டோல் ஆகுதுன்னா 60 + 15 60 + 15 75 செகண்ட்ஸ். ஸோ ஆக மொத்தம் இங்கே 75 இங்கே 75 இருக்கா? அப்போது இது நெக்ஸ்ட் எங்கே டுகெதராக சவுண்ட் வரப்போகுது? டொயின்னு சொல்லி எப்போ சவுண்ட் வரும்னா 75 செகண்ட்ஸில் தான் சவுண்ட் வரப்போகுது.
ஓகே. ஸோ இங்கே 75 செகண்ட்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அடிக்குது செகண்ட் பெல். ஸோ அதே மாதிரி இப்போ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, இது ஆக்சுவலாக எல்சிஎம் தானே. ஸோ இந்த சம் நம்ம ரீட் பண்ணுறப்ப நம்ம தெரிஞ்சிடும், ஓகே இந்த சம் வந்து இந்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தெரிஞ்சிடும்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ஆன்சரே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பட் ப்ராப்பராக எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். So given 15 seconds, okay, 2 bells tolls at intervals. So 15க்கும் 25க்கு நம்ம என்ன பண்ணணும், LCM find out பண்ணணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே மல்டிபிள்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு காமன் மல்டிபிள் 75 இருந்தது. சேம் 75 தான் இங்கேயும் நம்ம வர வைக்க போகிறோம். பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 15க்கு அண்ட் தென் 25க்கு தனித்தனியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 15 வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். ஸோ நம்ம அது வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 டேபிளில் இருக்க போகிறது இல்லை, ரைட்டா. இப்போ 3 டேபிளில் இருக்கா, எஸ் இருக்குது. 3 5s are 5 வந்து 5 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ கண்டிப்பாக இது 5 டேபிளில் தான் இருக்குது. 5 1s are. அதே மாதிரி இந்த 25 பாருங்கள், 25 வந்து காம்போசிட் நம்பர். 2 டேபிளையும் இல்லை, 3 டேபிளையும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 5 டேபிள். ஸோ 5 டேபிளில் 25 இருக்குது. 5 5s are. 5 வந்து ப்ரைம் நம்பர், வேறு ஆப்ஷனே இல்லை, 5 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ 15 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 3 into 5. 25 எப்படி ரைட் பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ 5 into 5. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக ரிப்பீட் ஆகிற நம்பர் 5. ஓகே. ரிப்பீட் ஆகிறது 1 டைம் ரைட் பண்ணணும். அதுக்கான நம்ம ரிமைனிங் இருக்கிறதுலாம் விட்டுறக்கூடாது. ரிமைனிங் விட்டோன்னா அது ஹெச்சிஎஃப் ஆகிடும். ஓகே. ஸோ ரிமைனிங்கும் சேர்த்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் எல்சிஎம் ஆஃப் 15 and 25 is காமனாக ரிப்பீட்டாக இருக்கிற நம்பர் வந்து ஒரே ஒரு வாட்டி ரைட் பண்ணணும். ஓகே, 1 டைம். ஸோ ரிமைனிங் எல்லாம் 1 டைம் ரைட் பண்ணால் போதும். இங்கே 3 இருக்குது, ஸோ 3யும் ரைட் பண்ணிக்கணும். அண்ட் தென் 5 இருக்குது, 5யும் ரைட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 15 into 5s are 75. ஸோ இந்த 2 பெல்லும் அகைன் டுகெதர் எப்போ நம்மளுக்கு அடிச்சுக்கோன்னா 75 செகண்ட்ஸில். ஓகே. ஸோ 75 செகண்ட்ஸில் இந்த 2 பெல்லும் அகைன் டுகெதராக டோல் ஆகும். ஓகே. ஸோ 75 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அகைன் ஆஃப்டர் 75 மறுபடியும் அது எப்போ டோல் ஆக போகுது. ஓகே. இவங்க நெக்ஸ்ட் டோல் டுகெதர்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அதான் நம்ம இமீடியட்டாக நெக்ஸ்ட் வந்து 75 செகண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டைம் எப்போ மறுபடியும் 75 செகண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் மறுபடியும் எப்போ அது ரிப்பீட் ஆக போகுதுன்னா சிம்பிள் 75 டேபிள் இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. 75 1s are 75. ஸோ 75 செகண்ட்ஸில் டோல் ஆகுதா. நெக்ஸ்ட் 75 into 2s are 2 5s are 10, 14 and 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து 150 செகண்ட்ஸில் வந்து டோல் ஆகும். அகைன் நெக்ஸ்ட் டுகெதராக எப்போ டோல் ஆகும்னா 75 into 3. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 75ஸில் தான் இது ஆக்சுவலாக டோல் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த சம் புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். சேம் எல்சிஎம் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா. ஏன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே. ஸோ இங்கே ரீ2 எல்லாமே ஆர்லேயே நேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ ரீ2, ரீனா அண்ட் ரோஹித் ஸ்டார்ட் ரன்னிங் டுகெதர். ஓகே. இங்கே 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஓகே 3 பேருமே ஸ்டார்ட் ரன்னிங் டுகெதர். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேம் தான். ஓகே. இங்கே ரீ2 இருக்கா, இங்கே வந்து ரீனா, இங்கே வந்து ரோஹித். ஓகே. ரோஹித் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உங்கள் கிளாஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேம் ஹைட்லையா இருக்கீங்க, இல்லை இல்லையா. ஸோ லாங்காக ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் எடுத்தாலே ரொம்ப நிறைய டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிவிடுவாங்க. அதே ஷார்ட்டாக இருக்கிற பீப்புள் வந்து ஒரு 4 அடி எடுத்தால் தான் அவங்களால வந்து அந்த டிஸ்டன்ஸே கவர் பண்ண முடியும். ஸோ இங்கே ரீ2, ரீனா, ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரன்னிங் டுகெதர் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஸோ 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்களாம். ஓகே. சேம் பாயிண்ட்லேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. தே டேக் ஸ்டெப்ஸ் மெஷரிங் 72 சென்டிமீட்டர். ஸோ ரீ2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் 72 சென்டிமீட்டர்ஸ் ஓடுறா. ஓகே. ஒரு வாட்டி 72 சென்டிமீட்டர்ஸ். இந்த ரீனா இருக்கா இல்லைங்களா. ஸோ ரீனா வந்து 80 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ரீ2 விட எக்ஸ்ட்ராவாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடுறா. ஓகே. ஓடுறப்போ 80 சென்டிமீட்டர்ஸ் டுகெதராக ஒன் டைம் அவள் 2 காலடி எடுத்து வச்சாலும் 80 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிடுறா. ரோஹித் இருக்காங்க. ரோஹித் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலாக கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா 92 சென்டிமீட்டர் கவர் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவோ சேம். ஓகேவா. ஆனால் 1 டைம் அவங்க ஓட ஆரம்பித்தாங்கன்னா ஓகே. ஸோ 1 டைம் ஜஸ்ட் ஓடுறாங்க. ஸோ 1 டைம் ஓடுறப்போ இவங்க 72 சென்டிமீட்டர்ஸ் வந்து கவர். இவங்க வந்து 72, இவங்க வந்து 80 or 92. இவங்க வந்து சேம் பாயிண்டில் இல்லை, ரைட்டா. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த ரீ2 இருக்கா இல்லையா. ஸோ ரீ2 வந்து அகைன் இவ ஸ்டெப் எடுத்து வச்சா. ஓகே.
ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும்? 72 + 72 எவ்வளோ? 144 சென்டிமீட்டர். ஸோ இவங்க வந்து 144 சென்டிமீட்டர் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? 160 சென்டிமீட்டர்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 92 சென்டிமீட்டர், ரோஹித்ன்றவங்க வந்து 92 சென்டிமீட்டர் கவர் பண்ணிடுறாங்க. அப்போ 92 கூட இன்னொரு 92 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 184 சென்டிமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் இவங்க எந்த பாயிண்டில் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா சேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்டில் தான் இவங்க வந்து மறுபடியும் சேமாக ஜாயின் ஆவாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் இந்த ட்ராயிங்லாம் ட்ரா பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளோட சொல்யூஷன்ஸும் நம்ம கொஞ்சம் டைம், ஆக்சுவலாக சொல்யூஷன் வந்துடும், ஆன்சர் வந்துடும், ஆனால் இட்ஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம், ரைட்டா? ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு இதில் என்ன புரிஞ்சுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே 72க்கு இன்னொரு 72 ஆட் பண்ணுறப்ப தான் நெக்ஸ்ட்டு எவ்வளோ அவங்க டிஸ்டன்ஸ் ரீ2 வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அகைன் நெக்ஸ்ட்டு 72ல் அவங்க ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிள், நம்ம இந்த ரீ2ஓட டிஸ்டன்ஸுக்கும் ஓகே ரீ2 கவர் பண்ணுற டிஸ்டன்ஸும் அதுக்கப்புறம் ரீனா கவர் பண்ணுற டிஸ்டன்ஸும் ரோஹித் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஓகே, இங்கே நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், மல்டிபிள்ஸ் தானே ரைட் பண்ணிட்டு இருக்கோம். 72 ஒரு டேபிள் தான் இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இங்கே வந்து 80 டேபிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இங்கே 92 டேபிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ சிம்பிள், இங்கே கொடுத்துருக்கிற 3 நம்பர்ஸ்க்குமே ஓகே, இப்போ 3 நம்பர்ஸ்க்குமே நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, அவங்க 3 பேரும் எந்த பாயிண்டில் வந்து அகைன் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ எல்சிஎம் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்குமே தனித்தனியாக நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே 72 அண்ட் தென் 80 அண்ட் தென் 92. ஸோ இது வந்து 2 டேபிளில் இருக்குது. ஸோ 2 3s are 2 6s are ஓகே. ஸோ 2 into 36 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் 2 டேபிளில் வருது. 2 1s are 2 8s are ஸோ 18 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 2 9s are 3 3s are 3 1s are ஓகே. அதே மாதிரி 80க்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். 2 into 40 டைம்ஸ், தென் 20 டைம்ஸ், தென் 10 டைம்ஸ், தென் 5 டைம்ஸ், தென் 5 1s are. அதே மாதிரி 92க்கும் நம்ம பண்ணிடலாம். 2 4s are 8 தானே, ஆனால் இங்கே 9 இருக்குது. ஸோ 1 will be இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது 2 6s are ஸோ 46 டைம்ஸ். 2 2s are 2 3s are தென் 2 1s are 23 இல்லையா? ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரைம் நம்பர், ரைட்டா? ஸோ ப்ரைம் நம்பர்ன்றதுனால இது மேலே நம்ம 23 டேபிளில் மட்டும்தான் 23 இருக்க போகுது. ஸோ 23 ஓகே. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 72க்கு 80க்கு 92க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதோட ஆன்சர்ஸ் வந்து தனித்தனியாக ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 72ஓட ஆன்சர்ஸ் என்ன? 2 into 2 into 2 3 into 3. ஸோ 2 into 2 into 2 3 into 3. ஸோ அதே மாதிரி 80ஓட ஆன்சர்ஸ் எத்தனை 2s இருக்குது? 1 2 3 4 2s இருக்குது. 2 into 2 into 2 into 2 and then 5. அதே மாதிரி 92க்கு 2 into 2 into 23. 2 into 2 into 23. இங்கே எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிப்பீட் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்லையுமே ரிப்பீட் ஆகுது. ஸோ இது ஒரு 1 டைம். ஓகே, இந்த 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இது 1 more டைம். ஸோ 3 வாட்டி ரைட் பண்ணுறதுக்கு நம்ம 1 டைம் தான் எடுத்து ரைட் பண்ணிப்போம். ஸோ இங்கே எல்சிஎம் ஆஃப் ஓகே சென்டென்ஸ் பெருசாக போகுது. ஸோ எல்சிஎம் மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 3 நம்பர்லையுமே ரிப்பீட் ஆகுது, ரைட்டா? ஸோ ரிப்பீட் ஆகுது 1 டைம் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இப்படி இதோட நம்ம விட்டோம்னா இது ஹெச்சிஎஃப் ஆக்சுவலாக. ஸோ 72க்கும் 80க்கும் 92க்கும் ஹெச்சிஎஃப் இல்லைனா 4. ஓகே, பட் நம்ம இங்கே எல்சிஎம் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இங்கே 3 நம்பர் வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து 3 நம்பர்ஸுமே ரிப்பீட்டாக இருக்குன்னா இந்த 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. ஸோ ஒன்லி 2 நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ எதனா 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே 2 பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இதில் ரிப்பீட் ஆகிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எல்சிஎம்ல அப்படி தான் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த 2க்கு வந்து 1 டைம் நம்ம ரைட் பண்ணாலே போதும். ஓகே, அண்ட் தென் வேறு ஏதாச்சும் அதுக்குன்னு இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகே, இட்ஸ் ராங். இதுக்கும் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கு தான் நம்ம பார்க்கணும். சேம் நம்பரில் ரிப்பீட் ஆச்சுன்னா அது எடுத்து 1 டைம் ரைட் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் நம்ம இன்னொரு நம்பரில் ரிப்பீட் ஆகுதா? எதுவுமே ரிப்பீட் ஆகலை இல்லையா? இங்கே 3 இருக்குது, வேறு எங்கேயுமே 3 இல்லை. அண்ட் தென் 5 வேறு எங்கேயுமே இல்லை. 2 வேறு எங்கேயுமே ரிமைனிங். 23 வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அதுக்குன்னு இது அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. இதுவும் நம்ம போட்டுக்கணும். ஓகே, தனித்தனியாக சர்க்கிள் போட்டுறேன் எல்லாம்.
ஸோ எல்லாமே சர்க்கிள் பண்ணியாச்சு. ஸோ த்ரீ வந்து 1 டைம் சர்க்கிள், ஸோ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3யும் ரைட் பண்ணணும். தென் 2, தென் 5 அண்ட் தென் 23. இதெல்லாமே இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரோஹிட்டும் ரீட்டு வந்து மறுபடியும் எங்கே அவங்க 3 பேரும் வந்து சேருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 3 24 × 3 72, 72 × 2 பார்த்தீங்கன்னா 144. எஸ் 144, 144 × 5 720, 720 × 23 16,560. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஓகே 72 சென்டிமீட்டர்ஸ் தானே. ஸோ ஆகும்போது அது கம்மி டிஸ்டன்ஸ் தான். ஸோ 16,560 சென்டிமீட்டரில் 3 பேருமே டுகெதராக மீட் பண்ணுவாங்க. ஓகே ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அதே மாதிரி நம்மளோட சம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே எனிவே நம்ம வந்து இந்த என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சம்ஸ் ஸோ என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சம்ஸ் வந்து லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சம்ஸ் நான் எனிவே அது எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். ஓகேங்களா? இதில் இதெல்லாம் எல்சிஎம் இதெல்லாம் ஹெச்சிஎஃப்னு சொல்லி நான் ஒர்க் அவுட் பண்ண போதும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் எல்சிஎம் அது மட்டும் நம்ம லாஸ்ட்டில் அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ணோம் இல்லையா? இங்கே எல்சிஎம் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே எல்சிஎம்மோட அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி ஹெச்சிஎஃபோட அப்ளிகேஷன்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஹெச்சிஎஃபோட அப்ளிகேஷன்ஸ் 2 wires are 12 meter and 16 meter long. ஸோ 2 வயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 வயர் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்து 12 மீட்டர் லாங்கில் இருக்குது, இன்னொரு வயர் வந்து 16 மீட்டர் லாங்கில் இருக்கும். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வயர் வந்து 12 மீட்டர் லாங்கில் இருக்குது, இன்னொரு வயர் வந்து 16 மீட்டர் லாங்கில் இருக்குது. ஓகே ஸோ 2 வயர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு பார்க்கலாம். The wires are to be cut into pieces of equal length. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்தாக கட் பண்ணுமா. இப்போ 12 மீட்டர் நினச்சிக்கோங்க, நம்ம 1 மீட்டராக வந்து 12 பீசஸாக கட் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி 2 பீசஸாக 6 பீசஸ் நம்ம கட் பண்ணலாம். அதே மாதிரி 3 பீசஸாக 4 பீசஸ் நம்ம கட் பண்ணலாம். 4 பீசஸ் ஓகே சாரி 4 மீட்டராக நம்ம வந்து 3 பீசஸ் கட் பண்ணலாம். 6 மீட்டரா ஒரே ஒரு மீட்டர் தான், ஐ மீன் ஒரே ஒரு கட் தான். ஸோ 2 பீசஸாக நம்மளுக்கு வந்துடும். ஓகே ஸோ இந்த மாதிரி 12 மீட்டர் வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் ஈக்குவல் பீசஸ். ஓகே ஈக்குவல் பீசஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து 3 மீட்டர், ஸோ இன்னும் வந்து 4 மீட்டர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணணுமா. ஸோ இப்போ 12 மீட்டர் வந்து எத்தனை ஈக்குவல் பீசஸாக நம்ம கட் பண்ணலாம். ஸோ 12மே வந்து 12 பீசஸாக கட் பண்ணலாம் ஒரு மீட்டரா. ஓகே ஒரு மீட்டர் குட்டி குட்டியாக ஒரு மீட்டர்னு சொல்லி 12 பீசஸ் கட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் பீசஸ் வருது. ஸோ 12 பீசஸ் மட்டும்தானா? ஆனால் இல்லை, 2 பீசஸாக கூட நம்ம கட் பண்ணலாம். ஓகே 2 மீட்டரா. ஓகே 2 மீட்டரா நம்ம 6 பீசஸ் ஆக்சுவலாக கட் பண்ணலாம். ஸோ 2 மீட்டரா கூட கட் பண்ணலாம். அதே மாதிரி 3 மீட்டரா நம்ம எத்தனை மீட்டர்ஸ் கட் பண்ணலாம். சாரி 3 மீட்டரா 4 பீசஸ் கட் பண்ணலாம். அதே மாதிரி 4 மீட்டரா நம்மளால வந்து 3 பீசஸ் கட் பண்ணலாம். ஓகே ஸோ இது ஆக மொத்தம் இது உங்களுக்கு பார்க்குறப்போ இது என்ன மாதிரி தெரியுது, ஃபேக்டர்ஸ் தானே, நம்ம ஃபேக்டர்ஸ் தானே ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே 12 வந்து என்னென்ன டேபிள் இருக்கு அதுதான் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ 5 மீட்டரா நம்ம வந்து கட் பண்ண முடியாது. இங்கே பாருங்க 12 மீட்டர்ல இருக்கிறது நான் இது 5 மீட்டரா கட் பண்ண, இன்னொன்று வந்து 5 மீட்டரா கட் பண்ணிட முடியும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 2 மீட்டர். இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, கட் இன்ட்டு ஈக்குவல் லென்த்தில். அப்போ இது 5 மீட்டர் அப்போ இது ஷார்ட்டேஜ் வருது இல்லையா, வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம கட் பண்ணணும். ஓகே ஸோ 5 மீட்டர் கட் பண்ணுறது வந்து இட்ஸ் பேட் ஐடியா. ஸோ நம்ம அது வந்து பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி 6 மீட்டர்ஸ் தான் நினச்சிக்கோங்களேன். ஸோ கரெக்டாக பாதியாக நம்ம ஒரே ஒரு கட்டு, ஸோ 2 பீசஸாக நம்மளுக்கு வந்துடும். ஓகே அப்போது 6 மீட்டர்ஸாகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் 2 ஈக்குவல் லென்த்தாக. ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டே பண்ணாமல் அப்படியே கூட விட்டுடலாம். ஓகே ஒரே ஒரு பீஸில் அப்படியே கூட விட்டுடலாம். ஓகே ஸோ அதே மாதிரி 16க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை பீஸ் தான் கட் பண்ணலாம். ஸோ 1 மீட்டராக நம்ம வந்து 16 பீசஸ் நம்ம கொண்டு வரலாம். ஓகே ஸோ 1 மீட்டர். ஸோ இது வந்து 2 மீட்டர்ஸாக வந்து கட் பண்ணலாம். ஆனால் 8 பீசஸ் வரும். ஸோ 2 மீட்டராக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கும், எங்கேயுமே நம்ம வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிட்டு இருக்கோம், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஸோ அதே மாதிரி 3 கட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ 3 கட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர், இது வந்து 12 கவர் ஆகிடுச்சு. ஓகே இங்கே ஒரு 3 மீட்டர். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன ஆகிடும்னா 1 மீட்டர் வந்து மிச்சமாகிடும். ஸோ அது வேஸ்டேஜ் இல்லையா. அப்போது வந்து நான் 3 மீட்டராக அது கட் பண்ணக்கூடாது.
ஓகே ஸோ 3 மீட்டரை நான் கட் பண்ணக்கூடாது. அதே 4 கட் பண்ணலாமா? 4 கட் பண்ணால் எஸ் 4 கட் பண்ணலாம். ஸோ 4 பீசஸ் வரும். ஓகே 16 4 டேபிள் இருக்குது, 4 ஈக்குவல் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 5 கட் பண்ணலாமா? கட் பண்ண முடியாது. 5 3s 15. அப்போ 1 மீட்டர் வந்து நம்மளுக்கு அப்படியே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ வேஸ்டேஜ் ஆகிடும் இல்லையா? ஸோ ஈக்குவல் லென்த்தாக தான் இங்கே வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து 6 மீட்டர்னு சொல்லி கட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வாட்டி கட் பண்ணுறப்போ 6 மீட்டர். ஓகே அப்போ நம்மளுக்கு இந்த 16 மீட்டரில் 6 மீட்டர் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே அது 10 மீட்டரில் மறுபடியும் நம்ம 6 மீட்டர் கட் பண்ணால் 4 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போ 6 6 4 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. ரைட்டா? 6 6 4 அப்படின்ற மாதிரி ஓகே 6 6 4ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ ஈக்குவல் பீசஸ் அவன் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையே? அப்போ நம்ம 6 6 மீட்டராக கூட கட் பண்ணக்கூடாது. 7 7 எடுத்தாலும் அதே மாதிரி 8 8 எடுத்தா 8 மீட்டர்ஸ் எடுத்தால் எஸ் ஈக்குவல் பீஸஸ் 2 பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 8 மீட்டர்ஸாக கூட நம்ம கட் பண்ணலாம். ஓகே அதுக்கப்புறம் 9 மீட்டர்னு சொல்லி நம்ம கட் பண்ண முடியாது. 10 மீட்டர்ஸ்ன்னு சொல்லியும் கட் பண்ண முடியாது. 11 மீட்டர்ஸும் நம்ம கட் பண்ண முடியாது. 12ம் முடியாது. தென் 13 டேரெக்டாக அதுக்கப்புறம் 16 தான். ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 ரைட் பண்ணியாச்சு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஈச் பீஸ். 2 wires are 12 meter and 16 meter long. The wires are to be cut into pieces of equal length. Find the maximum length of each piece. ஸோ இங்கே 2 மீட்டர் இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து 1 மீட்டராக கூட கட் பண்ணலாம். எல்லாமே 1 மீட்டர் அப்படின்ற மாதிரி வரும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி. ஓகே ஸோ 2 மீட்டரும் கட் பண்ணலாம். இங்கே மேக்ஸிமம் அன்னு சொல்லி இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகே இந்த 12 மீட்டர்ஸோட வயரும் 16 மீட்டரோட வயரும் ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஈக்குவல் பீசஸாக இது எத்தனை மீட்டர்ஸில் கொடுக்க முடியும்னா 4 தான். ஓகே ஸோ இதுவுமே 4 மீட்டர்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுவுமே 4 மீட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது 4 மீட்டரை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எத்தனை பீசஸ் வரும்? ஓன்லி 3 பீசஸ் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஓகே 3 பீசஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் எல்லாமே 4 மீட்டர் தான். ஓகே ஸோ எல்லாமே 4 மீட்டர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி மேக்ஸிமம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கீவேர்டு இருக்கும். மேக்ஸிமம் சிமிலர் டு மேக்ஸிமம் வேறு என்ன சொல்லலாம்? கிரேட்டஸ்ட், லென்த்து, லாங்கஸ்ட்டு, லார்ஜஸ்ட்டு, இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளமில் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு வேர்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. HCF தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி லீஸ்ட்டு, லோவஸ்ட்டு, மினிமம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் சிமிலர் டு மினிமம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா LCM ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கொஷின் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஆக்சுவலாக புரிஞ்சிடும். ஓகே இங்கே HCF பண்ணுமா LCM பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 ரைட் பண்ணிக்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16. ஸோ HCF தான் கேட்குறாங்க. HCF இஸ் 4. ஸோ ரெண்டுமே வந்து 4 மீட்டர்ஸ் லென்த்தில் நம்ம கட் பண்ணணும் 2 வயருமே. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி HCF அப்ளிகேஷனில் நம்ம இன்னொரு சம்மும் பார்க்கலாம். இன்னொரு சம் பாருங்க. இன் ஏ ஷோரூம் தேர் ஆர் 342 ரெட் ட்ரெஸ்ஸஸ். ஓகே ஒரு ஷோரூமில் ஸோ 342 ரெட் ட்ரெஸ்ஸஸ் இருக்கா. ஓகே அதே மாதிரி 450 ப்ளூ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அண்ட் 360 ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஓகே ஸோ ப்ளூ ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அதிகமாக ஒயிட் ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் ரெட் ட்ரெஸ்ஸஸ் வந்து 342 இருக்குது. ஓகே இஃப் ஆல் த ட்ரெஸ்ஸஸ் வேர் அரேஞ்ச்ட் இன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸில் அரேஞ்ச் பண்ணுமா? ஓகே வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இன் ஈச் ரோ? ஒரு ரோவில் எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் நம்பர். ஓகே அதுக்குன்னு ஒன்று சொல்லி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. 2 2ன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவோம். 3 3 இல்லை மேக்ஸிமம் நம்பர். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோஸில் எத்தனை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் சம்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? இந்த மாதிரி மேக்ஸிமம் இது மாதிரி சிமிலர் வேர்ட்ஸ் இருந்தாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 342, 450 அண்ட் தென் 360. இந்த 3 நம்பருக்குமே ஓகே 342, 350 அண்ட் தென் 360 இந்த 3 நம்பர்ஸுக்குமே நம்ம வந்து HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே நம்ம லாஸ்ட் மெத்தட் HCF பை லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு இல்லையா? அந்த மெத்தட் நம்ம போடலாம். ஸோ 342, 450 அண்ட் தென் 360. இந்த 3 நம்பர்ஸ்லையுமே இது இருக்கிறதுலே 2 ஸ்மால் நம்பர்ஸ் என்னென்ன? 342 அண்ட் தென் 360. இது 2 தான் ஸ்மால் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் நம்பர்ஸ்க்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வந்த ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் 450 HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தட் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 342 அண்ட் தென் 360. இதுலேயுமே எது ஸ்மால் நம்பர்? 342 தான் ஸ்மால்.
அப்போ 342 தான் நம்மளோட டிவைசர், 360 வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். ஸோ 342 டேபிளில் 360 இருக்கான்னு பார்க்கணும். 342 1s are 342, டபுள் பண்ணுறப்போ நம்ம 360 விட அதிகமாக தான் போகுது, ரைட்டா? ஸோ அதனால நம்ம 342 1s are 342. இப்போ வந்து சப்ராக்ஷன் 360 மைனஸ் 342 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 18 வருது. ஸோ நம்ம ரிமைண்டர் வந்து 0 வரல இல்லையா? ரிமைண்டர் 0 வரலனா இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ புதுசாக வந்துருக்கிற இந்த ரிமைண்டர் தான் நம்மளோட டிவைசர். ஓகே, ப்ரீவியஸ் டிவைசர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், டிவிடெண்டாக எடுத்துக்கணும். இப்போ அகைன் அந்த லாங் டிவிஷன் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். 18 டேபிள் 18 1s are 18, 18 2s are 36, 18 3s are 54, 18 4s are 72. இது பேசாமல் நம்ம 342 டிவைடட் பை 18 போட்டுடலாம். நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகுதான்னு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு. எஸ், டிவைட் ஆகுது இல்லையா? 342 18 டேபிளில் வந்து 19 டைம்ஸ் வருது. 18 into 19 பார்த்தீங்கன்னா 342 வருது. ஓகே, அப்போ 342 19 டைம்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு இல்லையா? ரிமைண்டர் இங்கே 0 வந்ததுனால எந்த டிவைசர் போட்டப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு? 18 தானே. அப்போ therefore வேணா HCF ஆஃப் 342 and 360 is 18. ஓகே, இப்போ HCF ஆஃப் 342 360க்கு வந்து 18னா, இப்போ 18 இந்த ரிசல்ட்டுக்கும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே என்ன ரிமைனிங் நம்பர் 450க்கா, 18க்கும் 450க்கு HCF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, 18க்கும் 450க்கு 18ல் 450 எது ஸ்மால் நம்பர்? 18 தானே ஸ்மால் நம்பர். அப்போ 18 தான் நம்ம வந்து என்னவா எடுக்க போகிறோம், டிவைசராக எடுக்க போகிறோம். 450 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடெண்டாக எடுக்க போகிறோம். இப்போ 450யும் 18 வந்து டிவைட் பண்ணலாம். எஸ் இருக்கா? 18 டேபிள் வந்து 450 இருக்குன்னா எஸ், 18 into 25 டைம்ஸ் வந்து 450 இருக்குது. ஓகே, 8 into 25 டைம்ஸ் 450 0. ஸோ இங்கே ரிமைண்டர் ஃபர்ஸ்ட்லேயே 0 வந்துருச்சு இல்லையா? ஸோ 0 வந்து எந்த டிவைசர் போட்டப்போ நம்ம ரிமைண்டர் 0 வந்துச்சு 18. ஸோ ஆக மொத்தம் இந்த 3 நம்பர்ஸுமே 342 450 and then 360. ஸோ மூணுத்துக்குமே HCF என்னது? therefore இங்கே therefore போட்டுக்கலாம். ஃபைனல் ஆன்சர் இல்லையா? ஸோ therefore HCF ஆஃப் 342 450 and 360 is 18. ஸோ 18 தான் நம்மளோட HCF. ஸோ நம்ம ஒரு ரோவில் எத்தனை ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம்? 18 ட்ரெஸ்ஸஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இந்த மாதிரி 18 ஒரு ரோவில் 18 ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இன் ஈச் ரோ? எஸ், 18 ட்ரெஸ்ஸஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு ரோவில். ஸோ 19 ட்ரெஸ்ஸஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அது ப்ராப்பராக ஆல் சைட்ஸ் எல்லா ரோல்ஸுமே 18 அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகாது, மேபி ஷார்ட்டேஜ் வரலாம். ஓகே, ஸோ 18 ரோஸ் அரேஞ்ச் பண்ணோன்னா 18 ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி ஈச் ரோல் அரேஞ்ச் பண்ணோன்னா ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ஈக்குவலாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம NCERT புக்கில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் 3.7 பார்க்க போகிறோம். Renu purchases 2 bags of fertilizer of weights 75 kg and 69 kg. Find the maximum. சூப்பர். இங்கே நம்மளுக்கு ஒரு வேர்ட் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் இருந்தாலே இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன? இங்கே 75 kg 69 kg. இந்த ரெண்டுத்துக்கும் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் 3 boys step off together. இதே சம் தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே ப்ரீவியஸில் பார்த்தோம். 3 boys வந்து 3 boys இல்லை, ரீனா ரோஹித் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங். ஸோ ஒரே பாயிண்ட்லேருந்து ரன் பண்ணுறாங்க, அப்புறம் மறுபடியும் எப்போ அவங்க மீட் பண்ணுவாங்க, அதே மாதிரி சம் தான் இதுவும். 3 boys step off together, same spot. Their steps measure 63 cm, 70 cm, 77 cm. Find the minimum. ஸோ மினிமம் கேட்குறாங்க. மினிமம் வந்து சிமிலர் டு லீஸ்ட் தானே. ஸோ இங்கே வந்து இது வந்து LCM சம்மு, இது வந்து HCF சம்மு. அதே மாதிரி இதுவும் பாருங்கள் லாங்கஸ்ட். ஸோ சிமிலர் வேர்ட்ஸ், அப்போ இதுவும் HCF சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இருக்குது, அப்போ இது LCM. அண்ட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே 5th சம்மில் பாருங்கள், டிட்டர்மைன் த கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர். ஆக்சுவலி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏன்னா நம்ம குட்டுத்தனமாக ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் அண்ட் தென் சிமிலர் வேர்ட்ஸ் வந்தால் HCF அண்ட் தென் மினிமம் லீஸ்ட்டு அந்த மாதிரி வந்தாலே நம்ம LCMன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது பிரேக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு உண்மையாகவே கான்செப்ட் புரிஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி 5th சம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 5th சம்மும் ஆக்சுவலாக HCF தான். ஓகே, ஸோ நீங்கள் சம் வந்து 8 10 12 வந்து இவங்க என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த கிரேட்டஸ்ட் 3 digit நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். ஒரு நம்பர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பருக்குமே எக்ஸாக்ட்லி டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே
மல்டிபிள்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மல்டிபிள்ஸ் காமன் மல்டிபிள், அதில் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதில் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட 5th சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் the traffic lights at 3 different roads crossing change after every 40. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோமே, ஒரு பெல் வந்து ஒரு 3 பெல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்கில் வந்து டோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாடல் தான் இதுவும். ஓகே, சேம் மாடல். அதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இங்கேயும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டினா இதுவும் HCF சம், லீஸ்ட் நம்பர், இது LCM சம், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட், இது LCM, இது வந்து ஃபைண்ட் த LCM. ஓகே, எல்சிஎம் அது மாதிரி தானே கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக தானே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அந்த கொஷின் புரியலன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே ஓகே அவங்க இன்னும் கேட்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சனாலே நம்மளுக்கு வந்து ஓகே இது மேக்ஸிமம், இது HCF சம்மா, இது LCM சம்மான்னு சொல்லி நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து 4th சாப்டரோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன், பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இட்ஸ் மை ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.